ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் ரேணிகுண்டா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திருப்பதி மற்றும் திருமலை போகிறதுக்கான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பற்றியும் ரேணிகுண்டா ஜங்ஷன்லேயே இருக்கக்கூடிய வெயிட்டிங் ஹால், ரிட்டையரிங் ரூம், கிளாக் ரூம் ஃபெசிலிட்டிஸ் பற்றியும் பார்க்கலாம். முதல்ல ரேணிகுண்டா ஜங்ஷன்லேருந்து திருப்பதி மற்றும் திருமலை போகிறதுக்கான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். ரேணிகுண்டா ஜங்ஷனை விட்டு வெளியே வந்த உடனே ரேணிகுண்டா ரயில்வே ஸ்டேஷனுடைய வாசல்லையே ஆட்டோ, ஷேர் ஆட்டோ, கேப், டெம்போ வேன்ஸ், திருமலை போகிறதுக்கான டைரக்ட் ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் எல்லாமே நமக்கு அவைலபிளாக இருக்கும். எங்கேயுமே நம்ம தேட வேண்டி இருக்காது. ரேணிகுண்டா ஜங்ஷனை விட்டு வெளியே வந்த உடனே எல்லா ஃபெசிலிட்டிஸும் நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஏசி பஸ்ஸில் ரேணிகுண்டாலேருந்து திருமலை போகிறதுக்கு ஒருத்தருக்கு 150 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. ஏசி பஸ்ஸில் ரேணிகுண்டாலேருந்து திருப்பதி போகிறதுக்கு 70 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. நான் ஏசி பஸ்ஸஸில் ரேணிகுண்டாலேருந்து திருப்பதி போகிறதுக்கு 30 ரூபாயும், ரேணிகுண்டாலேருந்து திருமலை போகிறதுக்கு 110 ரூபாயும் சார்ஜ் பண்ணுவாங்க. ரேணிகுண்டா ஜங்ஷன்லேருந்து திருமலை போகிறதுக்கான பஸ்ஸஸில் நாம் ஏறுறோம்னா திருமலையில் இருக்கக்கூடிய மெயின் பஸ் ஸ்டாண்டான பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் தான் நம்மளை ட்ராப் பண்ணுவாங்க. பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் திருமலை சிஆர்ஓ ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்குது. ரேணிகுண்டாலேருந்து திருமலைக்கு போகக்கூடிய எந்த பஸ்ஸஸும் ராம்பகிஷா பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ண மாட்டாங்க. பாலாஜி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ராம்பகிஷா பஸ் ஸ்டாண்டுக்கு திருமலையில் இருக்கக்கூடிய ஃப்ரீ பஸ் ஃபெசிலிட்டி மூலமாகவோ அல்லது நடந்தோ நம்ம போகலாம். ரேணிகுண்டா ஜங்ஷன்லேருந்து திருப்பதி மற்றும் திருமலை போகிறதுக்கான ஃபஸ்ட்டு பஸ் அதிகாலை 3 மணிக்கும் கடைசி பஸ் நைட் 11 மணிக்கும் புறப்படும். ரேணிகுண்டா ஜங்ஷன்லேருந்து திருப்பதி போகிறதுக்கு 24 மணி நேரமும் ஆட்டோ ஃபெசிலிட்டிஸும் கேப் ஃபெசிலிட்டிஸும் நமக்கு ரேணிகுண்டா ஜங்ஷன் வாசல்லையே எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். ரேணிகுண்டா ஜங்ஷனை விட்டு வெளியே வந்து ஒரு 250 மீட்டர்ஸ் நம்ம நடந்து போனாலே ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே அவைலபிளாக இருக்குது. ஒரு 3-4 நிமிஷத்துலேயே நம்ம தாராளமாக ஜங்ஷன்லேருந்து ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம நடந்து போகலாம். ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டில் இருந்தும் திருப்பதிக்கு போகக்கூடிய பஸ்ஸஸ் நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக அவைலபிளாக இருக்கும். ரேணிகுண்டா ஜங்ஷன்லேருந்து திருப்பதி பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் போகிறதுக்கு ஷேர் ஆட்டோவில் ஒருத்தருக்கு 30 ரூபாய் கேட்பாங்க. தனி ஆட்டோ எடுக்கிறோம்னா 180 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரைக்குமே கேட்குறாங்க. நீங்கள் பார்கெயின் பேசி கேட்டு ஏறிக்கலாம். ரேணிகுண்டா ஜங்ஷன்லேருந்து திருச்சானூர் போகிறதுக்கு ஷேர் ஆட்டோவில் ஒருத்தருக்கு 80 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. தனி ஆட்டோ எடுக்கிறீங்கன்னா 250 ரூபாய் கேட்குறாங்க. அதுவுமே நீங்கள் பார்கெயின் பண்ணி 200 ரூபாய் வரைக்கும் கூட கேட்டுக்கலாம். ரேணிகுண்டா ஜங்ஷன்லேருந்து ஸ்ரீவாரிமேட்டு போகிறதுக்கு டைரக்ட் பஸ்ஸஸ் கிடையாது. ரேணிகுண்டா ஜங்ஷன்லேருந்து திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கேருந்து தான் ஸ்ரீவாரிமேட்டு போகக்கூடிய பஸ்ஸஸில் நம்ம ஏறணும். அதே போல் ரேணிகுண்டா ஜங்ஷன்லேருந்து அலிப்பிரி நடைபாதைக்கு நீங்கள் போகணும்னா திருமலைக்கு போகக்கூடிய பஸ்ஸஸில் ஏறி பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் இறங்கிக்கலாம். அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அலிப்பிரி நடைபாதை ஆரம்பமாகக்கூடிய இடத்திற்கு 5 நிமிடத்திற்குள்ளேயே நம்ம ஈஸியாக நடந்து போயிடலாம். அடுத்து ரேணிகுண்டா ஜங்ஷன்லேயே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். ரேணிகுண்டா ஜங்ஷனை விட்டு வெளியே வந்த உடனே ரெண்டல் பைக்ஸுக்கான நிறைய விளம்பர போர்ட்ஸ் வச்சுருக்காங்க. ரேணிகுண்டா ஜங்ஷன் விட்டு வெளியே வந்து நீங்கள் சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா நிறைய ரெண்டல் பைக்ஸுக்கான விளம்பர போர்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதே போல் ரேணிகுண்டா ஜங்ஷனை விட்டு நம்ம வெளியே வந்த உடனேயும் ரெண்டல் பைக்ஸுக்கான சின்ன சின்ன கடைகள் வச்சுருக்காங்க. ரேணிகுண்டா ஜங்ஷன்லேருந்து திருமலை போகிறதுக்கு நீங்கள் ரெண்டல் பைக்ஸ் மூலமாகவும் போகலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே ரேணிகுண்டா ஜங்ஷன் வாசல்லையே 2 வீலர் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. ஆட்டோ, ஷேர் ஆட்டோ, கேப், டெம்போ ட்ராவலர், டைரக்ட் பஸ்ஸஸ் டு திருமலா எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. ரேணிகுண்டா ஜங்ஷனுக்கு உள்ளேயே வெயிட்டிங் ஹால் ஃபெசிலிட்டியும் இருக்குது, ரிட்டையரிங் ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ரேணிகுண்டா ஜங்ஷன் உள்ளேயே சென்ட்ரல் வெயிட்டிங் ஹால்னு இருக்குது. இந்த சென்ட்ரல் வெயிட்டிங் ஹாலில் நிறைய சேர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. யார் வேண்டுமானாலும் நம்ம அங்கே போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். அதே போல் ஸ்லீப்பர் கிளாஸ் வெயிட்டிங் ஹால் என்று தனியாக ஜென்ஸுக்கும் லேடிஸுக்கு தனியாகவும் 2 செப்பரேட் ஹால்ஸ் இருக்குது. நாம் ட்ரெயினில் ஸ்லீப்பர் கிளாஸில் ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம்னா அந்த டிக்கெட்டை வைத்து இந்த ஸ்லீப்பர் கிளாஸ் வெயிட்டிங் ஹாலில் நம்ம போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த வெயிட்டிங் ஹால்ஸ்லேயும் நிறைய சேர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. நிறைய மொபைல் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஹாலுக்கு உள்ளேயே
ரெஸ்ட் ரூம் வாஷ்ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ நாம் இங்கிருந்தே கூட ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திருமலைக்கு போகலாம். ஸோ இது ஜென்ஸுக்கு தனியாகவும் லேடிஸுக்கு தனியாகவும் 2 செப்பரேட் ஹால்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த வெயிட்டிங் ஹால் உள்ள கிளாக் ரூம் எதுவும் கிடையாது. இப்போ தனி ஒரு நபராக நீங்கள் போகிறீங்கன்னா லக்கேஜஸை நீங்களே கூட வச்சுட்டு தான் ரெஸ்ட் ரூம் வாஷ்ரூமுக்கு போகிற மாதிரி இருக்கும். 4-5 பேர்லாம் சேர்ந்து போகிறோம்னா ஒருத்தர் உள்ளே போகிறப்போ மற்றவங்க லக்கேஜை பார்த்துக்கலாம். ரேணிகுண்டா ஜங்ஷன் உள்ளேயே ப்ரீபெய்டு ஏசி வெயிட்டிங் ஹால் என்றும் தனியாக இருக்குது. இந்த வெயிட்டிங் ஹால் கம்ப்ளீட்டாக ஏசி ஃபெசிலிட்டியோடு இருக்கும். 1 மணி நேரத்திற்கு இவ்வளவு சார்ஜ் அப்படின்னு அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த ஏசி வெயிட்டிங் ஹால் ஹவர்லி பேசிஸில் நமக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஏசி வெயிட்டிங் ஹால்குள்ளே வரிசையாக சோஃபா போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இங்கேயும் நமக்கு ரெஸ்ட் ரூம் அண்ட் வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் ஜென்ஸுக்கு தனியாகவும் லேடிஸுக்கு தனியாகவும் அவைலபிளாக இருக்குது. உள்ள மொபைல் சார்ஜிங் பாயிண்ட்ஸும் இருக்குது. கூடவே குழந்தைகளுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்நாக்ஸும் உள்ளேயே விற்கிறாங்க. ஸோ இந்த ஏசி வெயிட்டிங் ஹால்ஸ் ஃபெசிலிட்டி தேவைப்பட்டாலும் நம்ம அவைல் பண்ணிக்கலாம். ஆனால் இது அவர்லி பேசிஸில் தான் நமக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்து ரேணிகுண்டா ஜங்ஷன்லேயே நமக்கு கிளாக் ரூம் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. இது ஜங்ஷனை விட்டு வெளியே வந்த உடனே பஸ் ஸ்டாண்டுக்கும் ரேணிகுண்டா ஜங்ஷனுக்கும் நடுவில் நமக்கு இருக்குது. கிளாக் ரூம் அண்ட் பார்சல் ஃபெசிலிட்டிஸ்னு தனியாக ஒரு சின்ன பில்டிங் இருக்குது. அங்கே நம்ம லக்கேஜஸ் எடுத்துகிட்டு போகிறோம்னா அந்த கிளாக் ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரேணிகுண்டா ஜங்ஷன் உள்ளே இருக்கக்கூடிய வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம திருமலைக்கு கிளம்பியும் போகலாம். இந்த கிளாக் ரூம் ஃபெசிலிட்டியும் நமக்கு 24 ஹவர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஜங்ஷனை விட்டு ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர் நம்ம நேராக நடந்து வந்தாலே இந்த கிளாக் ரூம் இருக்கக்கூடிய பில்டிங் நமக்கு விசிபிளாக இருக்கும். ரேணிகுண்டா ஜங்ஷனை விட்டு வெளியே வந்த உடனே ஜஸ்ட்டு ஒரு 100-150 மீட்டர் நடந்து வந்தோம்னா இந்த பஸ் ஆட்டோ கேப் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு பின்னாடியே தனி ஒரு பில்டிங்கில் சுலப் பப்ளிக் டாய்லெட்ஸ்னு வச்சுருக்காங்க. அது நமக்கு பெய்டு ரெஸ்ட் ரூம் அண்ட் வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய பில்டிங். வெளியிருந்து பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு பெரிய பில்டிங் மாதிரி தான் இருக்கும். ஆனால் பெருசாக போர்டு வச்சுருப்பாங்க. சுலப் காம்ப்ளெக்ஸ் SULABH சுலப் காம்ப்ளெக்ஸ் சுலப் பப்ளிக் டாய்லெட்ஸ்னு அந்த பில்டிங் முன்னாடி பெருசாக போர்டும் வச்சுருக்காங்க. ஸோ இது பெய்டு டாய்லெட்ஸ் அண்ட் பாத்ரூம்ஸ் இருக்கக்கூடிய இடம். அடுத்து ரேணிகுண்டா ஜங்ஷனுக்கு உள்ள ஜங்ஷன் என்ட்ரன்ஸ்லேயே முன்னாடி ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் IRCTC ரிட்டையரிங் ரூம்ஸ் அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டி இருந்துச்சு. இப்போ அந்த IRCTC ரிட்டையரிங் ரூம் 4th பிளாட்ஃபார்முக்கு மாற்றிட்டாங்க. இந்த 4th பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய ரிட்டையரிங் ரூம் IRCTC கண்ட்ரோலில் கிடையாது. அது தனியாக மற்றவங்களுக்கு ப்ரைவேட்டாக கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. ரேணிகுண்டா ஜங்ஷன் என்ட்ரன்ஸில் இருந்த IRCTC ரிட்டையரிங் ரூம் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஃபெசிலிட்டி அவைலபிளாக இல்லை. IRCTC ரிட்டையரிங் ரூம்னா நம்முடைய டிக்கெட் PNR நம்பரை வச்சு ஆன்லைன்லேயே நம்ம ரிட்டையரிங் ரூம் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஃபெசிலிட்டி ரேணிகுண்டா ஜங்ஷன்லேயும் கிடையாது. திருப்பதி ஜங்ஷன்லேயும் ரெனோவேஷன் ஒர்க் நடக்கக்கூடிய காரணத்தினால திருப்பதி ஜங்ஷன்லேயுமே IRCTCனுடைய ரிட்டையரிங் ரூம் ஃபெசிலிட்டி கிடையாது. ரேணிகுண்டா ஜங்ஷன் உள்ள 4th பிளாட்ஃபார்மில் லிஃப்ட்டுக்கு பக்கத்திலேயே ரிட்டையரிங் ரூம்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. இங்கே போர்ட்லேயே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அவுட் சோர்ஸ்டு ரிட்டையரிங் ரூம்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது IRCTC கண்ட்ரோலில் கிடையாது. நம்முடைய டிக்கெட்டை வைத்து தான் புக் பண்ணணும் என்ற அந்த கண்டிஷனும் கிடையாது. யார் வேண்டுமானாலும் இந்த ரிட்டையரிங் ரூமில் ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த ரிட்டையரிங் ரூம் நம்ம ஆன்லைனில் புக் பண்ண முடியாது. நேரடியாக போய் தான் நம்ம ரூம் புக் பண்ண முடியும். இந்த ரிட்டையரிங் ஹால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. 4th பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்குது. இங்கே ஏசி ரூம்ஸ் நான் ஏசி ரூம்ஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. இந்த ரிட்டையரிங் ரூம்ஸ் 24/7 நமக்கு அவைலபிளாக இருக்கும். எப்போ நீங்கள் வந்தாலும் இந்த ரிட்டையரிங் ரூமில் போய் ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த ரிட்டையரிங் ரூமில் அவர்லி பேசிஸில் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஏசி ரூம்ஸில் நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 மணி நேரத்திற்கு 450 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. கூடவே GST சேர்த்து மொத்தம் 531 ரூபாய் வரும். 6 மணி நேரம் வரைக்கும் தங்குறீங்கன்னா 800 ரூபாய் ப்ளஸ் GST சேர்த்து 944 ரூபாய் வரும். 9 மணி நேரம் வரைக்கும் ஸ்டே பண்ணுறீங்கன்னா 1200 ரூபாய் ப்ளஸ் GSTயோடு சேர்த்து 1416 ரூபாய் வரும். 24 மணி நேரம் ஸ்டே பண்ணுறீங்கன்னா 1800 ரூபாய் ப்ளஸ் GST சேர்த்து
2124 ரூபாய் வரும். இந்த ரிட்டையரிங் ரூம்ஸில் நான் ஏசி ரூம்ஸும் அவைலபிளாக இருக்குது. நான் ஏசி ரூமில் ஃபஸ்ட்டு 3 மணி நேரத்துக்கு 300 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஜிஎஸ்டியோடு சேர்த்து 354 ரூபாய் நமக்கு வரும். 6 மணி நேரம் வரைக்கும் ஸ்டே பண்ணுறீங்கன்னா 600 ரூபாய் சார்ஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டியோடு சேர்த்து 708 ரூபாய் வரும். 9 மணி நேரம் வரைக்கும் ஸ்டே பண்ணுறீங்கன்னா 900 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி சேர்த்து 1062 ரூபாய் வரும். 24 மணி நேரம் ஸ்டே பண்ணுறீங்கன்னா 1200 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி சேர்த்து மொத்தம் 1416 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த ரிட்டையரிங் ரூம்ஸ் நேரடியாக வந்து தான் நம்ம புக் பண்ணணும். இந்த ரிட்டையரிங் ரூம்ஸில் வைஃபை ஃபெசிலிட்டியும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ரிட்டையரிங் ரூம்ஸில் நான் ஸ்டே பண்ணது கிடையாது. நீங்கள் யாராவது ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா உள்ள ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கும் என்பது கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அது மற்ற டிவோட்டிஸுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போக ரேணிகுண்டா ஜங்ஷன் என்ட்ரன்ஸ்லேயே ஏடிஎம் சென்டர் இருக்குது. ஜங்ஷன் உள்ளே என்டர் ஆனதுமே டிக்கெட் ரிசர்வேஷன் கவுண்டர் இருக்குது, டிக்கெட் புக்கிங் கவுண்டர் இருக்குது, ஒரு ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷினும் வச்சுருக்காங்க. அந்த வெண்டிங் மிஷின் முன்னாடி ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் சேர் போட்டும் உட்கார்ந்துருப்பார். ஸோ அந்த வெண்டிங் மிஷின் மூலமாகவும் நீங்கள் டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம். அதற்கு ஆப்போசிட்லேயே ரிசர்வேஷன் கவுண்டரும் டிக்கெட் புக்கிங் கவுண்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் என்கொயரி கவுண்டரும் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த என்கொயரி கவுண்டரில் போயும் நீங்கள் விசாரிச்சுக்கலாம். ரேணிகுண்டா ஜங்ஷன் உள்ள ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம்லேயும் நமக்கு ஹோட்டல் அவைலபிளாக இருக்குது. ரேணிகுண்டா ஜங்ஷனை விட்டு வெளியே வந்துட்டாலே நல்ல சிட்டி அப்படின்றனால நமக்கு நிறைய டிஃபன் சென்டர், ஹோட்டல் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸ்டே பண்ணுறதுக்கும் ப்ரைவேட் லாட்ஜஸ் ஃபெசிலிட்டிஸும் ஜங்ஷனை சுற்றியே நிறைய இருக்குது. ரேணிகுண்டா ஜங்ஷன்லேருந்தே நம்ம ரெஃப்ரெஷ் ஆகி திருமலைக்கு போகிறதுக்கு இத்தனை ஃபெசிலிட்டிஸ் நமக்கு ஜங்ஷனுக்கு உள்ளேயும் வெளியேயும் அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் உங்களுடைய ட்ரெயின் வர்றதுக்கு டிலே ஆகுது அல்லது 3 to 5 hours நமக்கு வெயிட்டிங் அவர் இருந்தாலும் இந்த இடங்கள்லாம் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.